இது வரைக்கும் நம்மளுடைய பன்னாட்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் சூப்பரான ரவை ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே ஓட்ஸ் அப்படின்னு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். ரவை ரொம்ப லோ கேலரி ஃபுட் தான், அதனால் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா தோசை வராது. இது எல்லாத்தையும் கட்டி விடாமல் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 மணி நேரம் ஆகியாச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் துருவின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், சின்னதாக நறுக்கின பாதி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியா இருக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஊத்தப்பம் மேலே தூவுறதுக்கு கொஞ்சமா காய்கறி நறுக்கிக்கலாம். ஒரு பாதி பல்லாரியை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பல்லாரி எடுக்கமோ அதே அளவுக்கு எல்லா காய்கறியும் எடுக்கணும். அதே அளவுக்கு குடை மிளகாய், கேரட் கொஞ்சம், சின்னதாக கட் பண்ணின மல்லி இலை, தக்காளி மட்டும் பாதி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் கனமா சின்னதா ஊத்திக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் தூவிக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு 3 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சு வேக விட்டுறலாம். மேல கலர் நல்லா மாறிடுச்சு. இப்ப திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். நல்லா வெந்திருக்கும். இப்ப தோசையை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான ரவை ஊத்தப்பம் ரெடி. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு சைட் டிஷ் வேணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா இதுல புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.